மகிழ்ச்சியா நம்ம தான் இருந்துக்கணும், இருக்கிறத வச்சு நம்ம தான் மகிழ்ச்சியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு பொண்ணா வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு, எங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறதே நிம்மதியா இருந்தாதான் கிடைக்கும். வீட்லயும் எங்களுக்கு நிம்மதி இல்ல, சமைக்கணும், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்துட்டே இருக்கு. வெளியில வேலைக்குன்னு வந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு நிம்மதி இல்ல, அந்த ப்ரெஷரும் இருக்கு. அதை விட்டா வெளியில பொது வெளிகள்ல நாங்க மத்த ஒர்க்ஸ்க்காக வந்தா கூட அங்கேயும் எங்களுக்கு நிம்மதி இல்ல. பஸ்ல நிம்மதி இல்ல, ஷாப்பிங்ல நிம்மதி இல்ல, எங்கேயுமே நிம்மதி இல்ல. இப்படி நிம்மதியே இல்லாதப்ப எங்களுக்கு எப்படி சார் மகிழ்ச்சி இருக்கும்? இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கலாம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் எடுத்துக்கலாம். எவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் அவங்க சந்திச்சு வந்து ஒரு தலைவியா நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. சாதாரண விஷயமா என்ன, ஒரு நிறுவனத்துல பணி செய்யற ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னா இவங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? தைரியமும் தன்னம்பிக்கையும் இறை பக்தியும் தேவை. நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா நம்ம இருக்கும்போது தைரியமா களத்துல இறங்கி போராடினா கண்டிப்பா அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்குமா? பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், உயர் அதிகாரிகளா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பெண்கள் முடக்கப்பட்டு வீடுகளுக்குள்ள கிடந்தாங்க. ஆனா இன்னைக்கு படிப்பறிவினால, எஜுகேஷனுடைய பெரிய ஒரு பாதுகாப்பினால இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க, எஜுகேஷன்ல சிறந்து விளங்குது. காரணம் என்ன? பெண்கள் அதிகமா படிச்சு பல பொறுப்புகள்ல இருந்து சிறந்து விளங்குறாங்க. குவாலிபிகேஷனும் டெசிக்னேஷனும் உயர 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 அந்த நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதாவது ஒரு தலைவன் ஒரு ஒரு பாதையை உருவாக்கணும்னா தைரியம் அங்க தேவை, தன்னம்பிக்கை அங்க தேவை. அந்த தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்ததுன்னா நிம்மதி வரும். நிம்மதி வந்ததுன்னா தானா மகிழ்ச்சி வந்து ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு நிறுவனத்துக்கும் சரி, பெண்கள் தலைவர்களா இருக்கும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை காண முடியும். ஏன்னா அவங்க அடைநிலையில இருந்து பல பிரச்சனைகளை நேரடியா சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒரு மாற்றங்கள் இங்க நிகழுதுன்னு நம்ப முடியும். நிம்மதிய அவங்க பெற முடியும். அவங்க நிம்மதியா இருந்தா பல பேரை அவங்க மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க. அதனாலதான் பல பெண்கள் இன்னைக்கு மாற்றத்தை உருவாக்கி எஸ்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் பல பெண்கள் முன்னேற்றத்துக்கான பாதைகளை இன்னைக்கு ஒதுக்கி பல பெண்கள் லோன்களை பெற்று தன்னார்வலர்களா வந்து சோசியல் மீடியால பெரிய ஆளுகள் அன்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியா இருந்து பொருளாதார தேவை சந்திச்சுட்டா அந்த குடும்பம் விருட்சமா பெரிய மரமா வளர்ந்துரும் நான் நம்புறேன்.